என்ன கம்மங்கூழ் பண்ணுறது இவ்வளோ ஈஸியா? குக்கர்லேயே கம்மங்கூழ் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு டம்ளர் அளவு உள்ள கம்மை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மைய அரைக்காமல் கொஞ்சமாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இப்போ ஒரு குக்கரில் 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் இப்போ அரைச்சி வச்ச கம்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஸ்டீம் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூழ் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியாக தான் இருக்கும். இதையே ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டு பார்க்கும்பொழுது நல்லா கெட்டியாயிடும். கூழை வேற பாத்திரத்தில் மாற்றி உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல். அப்படியே தயிர் போட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட மிளகா வத்தல் மாங்காய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அமிர்தமாக இருக்கும். இதே போல் வீடியோ பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த சம்மர் சீரியஸில் பார்க்கலாம். பாய் பாய்.